பிஜேபியை தமிழகத்தில் அவர்களுடைய தாமரையை வீதி வீதியாக வீடு வீடாக சுமந்து சென்றவர் ஜெயலலிதா. மூப்பனாருக்கு சமமாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு இடத்துல இருந்து அரசியல் செய்த ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும்தான். இல்லை, இந்த அம்மையார் பிஜேபிக்கு தன்னுடைய ஆதரவை விலக்கிக்குவாங்கன்னு சொல்லி அச்சுறுத்திட்டே இருந்தாங்க. பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, இந்த அம்மாவோட இப்படி வாழ்றதை விட நாம போயிட்டு திருப்பி மக்களை போய் சந்திப்போம் அப்படின்லாம் வெளியில பேசுற அளவுக்கெல்லாம் இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கே தான் வரணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவங்க ஜோசியத்தில் நிறைய நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களுடைய ஜோதிடர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்கு, வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்களுக்கு, தலித் சக்திகளுக்கு ஒரு சம அளவு தந்து அவர்களை இந்த தமிழக மண்ணில், அரசியல் மண்ணில் அறிமுகப்படுத்திய பெருமை என்பது மக்கள் மூப்பனாரை சாரும். இந்த மாதிரி இந்த 91, 96 அவர்கள் கொடுத்த ஊழல் புகார்கள் தான் கடைசியில் அந்த அம்மாவை பரப்பன அகரகார சிறைக்கு கொண்டு போச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவர்களுடைய வழக்குகள் போய் சேர்ந்துச்சு. இங்கே கீழ்கோர்ட்டில் அவர்கள் குற்றவாளியின் தீர்ப்பாகி பின்னாடி கர்நாடக உயர்நீதிமன்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொத்து குவிப்பு வழக்கு. அந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது அவர்கள் கொடுத்த புகாரில் முதல் புகார் இல்லை, ஒரு 30-40 புகார்கள் 2 பேரும் கொடுத்தாங்க. அதில் கீழே இருக்குது, அதில் டான்சி நிலத்தை இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு புகார். டான்சி இல்லை, தமிழ்நாடு பாட நூல் நிறுவனத்தினுடைய புத்தகங்களை பதிப்பிக்கிற வேலையை ஜெயா பப்ளிகேஷன்ஸ்ன்ட்டு இவங்க 2 பேரும் பங்குதாரராக இருக்கிற ஒரு நிறுவனம் அதை எடுத்து பண்ணுது. இவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் ஒரு அரசு ஊழியருக்கு நிகரானவர். அவர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அது கீழே இவர்கள் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு கொடுத்தவர் தான் சுப்பிரமணியன் சுவாமி. அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி தான் ஆளுநர் அதற்கு அனுமதி தரார். இதெல்லாம் நடந்தாலும் கூட அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கு. 98 அவரோட சேர்ந்து அந்த அம்மா ஒரு கூட்டணி வைக்கிறார்கள். அதனால் பிஜேபியோட கூட்டணி வைத்தது என்பது ஒரு மிக மிக துணிவான ஒரு முடிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்க வைக்கிறாங்க கூட, மமதா பானர்ஜி அவங்களோட போய் சேர்றதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. அந்த முதல் முறையாக அந்த டெபு அரங்கேற்றம் பிஜேபியை தமிழகத்தில் அவர்களுடைய தாமரையை வீதி வீதியாக வீடு வீடாக சுமந்து சென்றவர் ஜெயலலிதா. இப்போ அந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு பலனளித்ததா? அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? மிகப்பெரிய தம்பிதுரை அவர்கள்லாம் சட்ட அமைச்சராகிறாரு. அவருடைய கேம்பிள், அதாவது இது சூதாடுறார். இந்த சூதாட்டத்தில் அவர் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுகிறார். ஏன்னா மக்கள் ஒரு நிலைத்த ஒரு ஆட்சி வேணுன்ற மாதிரி வடக்கில் நினைக்கிறாங்க. அவங்க 100 சில்லற இடங்கள், 180 இடங்களும் என்னமோ பாஜக ஜெயிச்சு வராங்க. இந்த அம்மையார் இவருடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 30 இடங்களை வச்சிருக்கார். பிஜேபிக்கு அடுத்து அந்த கூட்டணியில் இருந்த மிகப்பெரிய கட்சி அதிமுக கூட்டணி கட்சிகள். இந்த 30 பேர், இவர் தான் கிங் மேக்கராக உடனே ஒரே நாளில் உயர்ந்து விடுகிறார் ஜெயலலிதா. பட் அவர் கொண்டு இவங்களை ஆட்சியில் கொண்டு உட்கார வைக்கிறார். 2-3 முக்கியமான பொறுப்புகளை கேட்குறார். அவர் போக்குவரத்து துறை சேடப்பட்டி முத்தையாவுக்கு தராங்க, சட்டம் தம்பிதுரைக்கு தராங்க. அதுக்கப்புறம் நிதியமைச்சர், துணை நிதியமைச்சர் பொறுப்பை குமார்னு சொல்லிட்டு இவங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர், ஆடிட்டர், கணக்காளர் இல்லையா, அவருக்கு அதை வாங்கி தராங்க. அதில் என்னென்னா பல வழக்குகள், இவங்க மேலே இருக்க பல வழக்குகள் மாநில அரசு போட்டது. அதில் பெரிய அளவுக்கு உதவி இந்த மத்திய அரசில் இருக்க அரசால் பண்ண முடியாது. மத்திய அரசில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் தீர்வைத்துறையில் இருக்கக்கூடிய வழக்குகள், அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வழக்கு, அந்நிய செலாவணி வழக்கு, இன்கம் டேக்ஸ் வழக்கு, இதெல்லாம் மத்தியில் இருக்கிற நிறுவனங்கள், மத்தியில் இருக்க புலனாய்வு நிறுவனங்கள், அப்புறம் சட்ட ஒழுங்கு நிறுவனங்கள் அவர்கள் போட்டது. அது சசிகலா மேலேயும் இருக்குது. இவர்கள் அந்த ஆதரவு தர்றதை ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறாங்க. மற்ற எல்லாரும் ஆதரவு தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் மற்றவர்கள்லாம் ஆதரவு தந்துடுவாங்க. இவங்களுடைய ஆதரவு இல்லாதே அந்த அரசு அமைக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஆதரவு கடிதத்தை ஃபேக்ஸ் பண்ணுறாங்க, சேர்ந்துடுறாங்க. மதிமுகவிலிருந்து அமைச்சர்கள் ஒரே ஒருவர் கட்சி நடத்துகின்ற ஒருவர் மட்டுமே தலைவராகவும் கட்சி நடத்துபவராகவும் இருக்கக்கூடிய ஒரே கட்சியான தமிழக ராஜீவ் காங்கிரஸினுடைய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர்
கேபினட் அமைச்சராக மாற்றி பெட்ரோலியத்துறை அமைச்சராக அந்த மாதிரி ஒரு பெரிய விந்தையை நிகழ்த்தி காட்டியவர் ஜெயலலிதா. அப்புறம் மற்ற தன்னுடைய கிட்டத்தட்ட அவருடைய 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறவர், அவர் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு அவ்வளோ பெரிய கேபினெட் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? முதல்ல அவர் துணை அமைச்சராக முன்னாடி இருந்தார். அதுக்கப்புறம் காவிரியில் வந்து அவர் பண்ணி அந்த அம்மா கிட்ட நல்ல பேர்லாம் வாங்கினார் கொஞ்ச நாள். பின்னாடி தான் அவங்களுக்குள்ள அவர்களுக்கு மனக்கசப்பெல்லாம் வந்துடும். அவர் தான் வந்து ராஜீவ்காந்தி இறக்கலைன்னா கூட நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு சொன்ன 92 இந்த அம்மா மதுரையில் பேசிட்டாங்க. 91 தேர்தலில் இவர்கள் பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு அதுக்கெல்லாம் பெரிய அளவில் இந்த அம்மாவோட சண்டை பிடிச்சவர், அதெல்லாம் மறுத்து பேசினவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. அதனால் இடையில அவர்களுக்கு கசப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் பெரிய ஆளுமை. அவர் அந்த பெட்ரோலியத்துறை தலைவராக இருந்திருக்காரு, பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த, அதாவது மூப்பனாருக்கு சமமாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு இடத்துல இருந்து அரசியல் செய்த ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வேறு யாரையும் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் நெடுமாறன்னு சொல்ல முடியாது, சிவாஜி கணேசன் சொல்ல முடியாது, வேறு யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது. வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும்தான். அவர் அந்த அமைச்சராக இருந்தபொழுது அவர் அள்ளி எல்லாருக்கும் அந்த துறையில் இருந்த சலுகைகளையும், கேஸ் கனெக்ஷன்ஸு, பெட்ரோல் பங்க்ஸு, இதெல்லாம் வாரி வழங்கினவர். ரொம்ப ஒரு உண்மையிலேயே ஒரு மக்கள் தலைவர் அவர், அந்த மாதிரியான ஆள். அதனால் அவரை அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர் பெரிய ஆதரவாளராக இருக்கார் அம்மையாருக்கு. சட்டத்துறை கேட்குறாங்க, தம்பிதுரை அந்த இடத்துல இருக்கார். கொஞ்ச நாள்லேயே வந்து இங்கே வந்து ஒரு வழக்கில் சேடப்பட்டி முத்தையாவுடைய பேர் வருதுன்றதுனால அவரை ட்ராப் பண்ணிடுறாங்க. உடனே இந்த அம்மையாருக்கு நிறைய கோவம் வருது. முதல்ல இந்த அமைச்சரவை அமைக்கும் பொழுதே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் இவங்க கலந்துக்கும் பொழுது அங்கே வந்து இவங்களுடைய கோரிக்கைகள், இவங்க கேட்குறது வைக்கிறதெல்லாம் வந்து சில பேர் ரசிக்கலை. ராமகிருஷ்ண ஹெக்டே என்னை கேலி செய்தார் அப்படின்லாம் வெளியே வந்து அம்மையார் சொன்ன. இவங்க எல்லா இந்திய மொழிகளும் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு சொன்னால் அது எப்படி முடியும், இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு அவர் கேட்டு என்னை கலாட்டா பண்ணார். இந்த பிஜேபி தலைவர்கள் அவரை பார்த்து கொண்டு இருந்தார்கள், அவர் என்னை கேலி செய்ததே அப்படின்லாம் அந்த அம்மையார் அறிக்கைலாம் விட்டாங்க. அதனால் எடுத்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருந்துச்சு. அப்போது ஜஸ்வந்த் சிங் என்று ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து நிதியமைச்சராகவும் இருந்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார். அவர் வந்து இவங்களோட அடிக்கடி வந்து சமரசம் பேசி, ஸோ அதனால் வெளியே ஆங்கில ஊடகங்கள் அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா, கேபினட் மினிஸ்டர் ஃபார் டீலிங் வித் ஜெயலலிதா, அதுதான் அவருடைய துறை. அதாவது ஜெயலலிதாவோட சமரசம் பேசுவதற்காகவும் அவரை சாந்தப்படுத்துவதற்காகவுமே அவர் கேபினட் அந்தஸ்தில் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அப்படின்ட்டு ஆங்கில ஊடகங்கள் அவரை கிண்டல் செய்கிற அளவுக்கு அவர் வந்து பேசிட்டு போகிறதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் வந்தார், யஷ்வந்த் சின்ஹா வந்தார், வேறு சில பேர்லாம் வந்தாங்க. இந்த அமைச்சரவை இப்படி நடக்குது. இது 13 மாதங்கள் இந்த அமைச்சரவை தொடருது அங்கே மேலே. அதுக்கு வெளியிலேருந்து இவங்க தான் நாளும், அதாவது நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்கிற மாதிரி, அது என்றைக்கு வேணாலும் விழுந்துருன்ற மாதிரி இவங்களுக்குள்ள முதல்ல நல்லா போயிட்டு இருந்தது, பின்னாடி பிரச்சனை ஆகுது. ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, 2 முக்கியமான கோரிக்கைகளை இவங்க வைக்கிறாங்க. முதல்ல இங்கே இருக்கிற இந்த அரசுகள், முதல்ல திமுக அரசு கலைக்க சொல்கிறாங்க. திமுக அரசு கலைக்க முடியாதபடி பொம்மை தீர்ப்புன்னு ஒன்று வந்துருச்சு, கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்னென்னா, நீங்கள் கலைச்சிங்கன்னா 2 அவையிலையும் அதை வந்து ஒத்துக்கணும். நாடாளுமன்ற, லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவையிலையும் மேலவையிலையும் ஒத்துக்கணும். அதுக்கான பலம் உங்களுக்கு இருக்கணும். அது கிடையாது. அதனால் இங்கே கலைச்சிட்டு அங்கே வந்து அதை திருப்பி அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பீகாரில் நடந்திருக்கு. அதனால் அவர்கள் தயங்குறாங்க. இதை கலைச்சிட்டா இங்கே இருக்கிற வழக்குகள் எல்லாம் இந்த மாதிரி கலைச்சிடலாம் அல்லது நீர்த்து போக வச்சிடலாம். அதனால் முதல்ல அதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை அவங்களால செய்ய முடியல. 2வது கோரிக்கை, இந்த வழக்குகளெல்லாம் நீர்த்து போக வைக்கணும். அதுவும் ஒரு அளவுக்கு மேலே அவங்களால செய்ய முடியல. அதனால் இந்த அரசு, டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், ஒரு நெடுங்கதையை வேகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த அரசை அவர் கவிழ்த்து விடுகிறார். கவிழ்த்து விட்டுட்டு இப்போ திருப்பி ஜோதி பாசுவோடைய பெயர் வருது. இந்த ஜோதி பாசுவை வந்து சோனியா காந்தியும் ஆதரிக்கிறார்கள், இவர்களும் ஆதரிக்கிறார்கள். ஆனால் அதற்கு போதுமான அளவு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ 96லேயே தேவகவுடா வந்ததுக்கே அத்வானியோடைய விமர்சனம் என்னென்னா, எப்படியாவது பிஜேபியை வெளியே தள்ளணுன்றதுக்காக அவர்கள் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். கடைசியில் தேவகவுடா மாதிரி இது மாதிரியான ஒரு பெரிய பிரதமராக இவர் வருவாருன்னு நம்ம நினைக்காத ஆட்களெல்லாம் கொண்டு வராங்க. இந்த ஏற்பாடு வந்து எங்களுக்கு எதிரான ஏற்பாடு, அவ்வளவுதான். அதற்காக அவர்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போவாங்க அப்படின்லாம் சொல்கிறார்.
ஸோ 98 முடியுது. 98 ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஆட்சி கவிழ்கிறது. ஆமாம். பிறகு 1999க்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி கணக்குகள் எப்படி இருந்தது? இல்லை, இந்த அம்மையார் வந்து பிஜேபிக்கு தன்னுடைய ஆதரவை விலக்கிக்குவாங்கன்னு சொல்லி அச்சுறுத்திட்டே இருந்தாங்க. அவர்கள் ஒரு அளவுக்கு மேலே அந்த அச்சுறுத்தலுக்கு வணங்குறதில்ல, பயப்படுறதில்லைன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. போனால் பரவாயில்ல அப்படின்ற இடத்துக்கு. அது ராமகிருஷ்ண ஹெக்டேலாம் வந்து அவர், அப்புறம் ராம்ஜெத் மெலானி இவர்களெல்லாம் யூ ஷுட் கால் ஹர் பிளஃப் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த அம்மா வந்து நான் ஆதரவை திருப்பி பெற்றுக்கொள்வேன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். இந்த அம்மாவோட இப்படி வாழ்கிறத விட நாம் போயிட்டு திருப்பி மக்களை போய் சந்திப்போம் அப்படின்லாம் வெளியில் வந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் இருந்தாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு தேநீர் விருந்து சுப்பிரமணியன் சுவாமி கொடுக்குறாரு. அந்த தேநீர் விருந்துக்கு சோனியா வராங்க, இவங்களும் வராங்க. அதில் வந்து அந்த தேநீர் விருந்து பின்பு வந்து இவங்க லல்லு யாதவ்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் போய் சோனியா காந்தியை போய் பார்க்குறாங்க, யாரை கொண்டு வரதுன்ட்டு. ஜெயலலிதாவுக்கே தான் வரணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் வந்து சரியாக வராதுன்னு தெரிஞ்ச உடனே, அதற்கு போதுமான அளவு ஆதரவு இருக்காதுன்னு தெரிஞ்ச உடனே, அவங்க ஜோசியத்தில் நிறைய நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுடைய ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்பி அவங்க செயல்படுறாங்க. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஜோதி பாசு ஏற்கனவே 96 அவருக்கு முதல்ல பிபி சிங்க்கு அடுத்து கொடுத்தாங்க, இப்போவும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஆதரவை திரும்ப பெற்றுக்கிறேன்னு சொன்ன பிறகு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அங்கே நடக்குது. அதில் ஒரு வாக்கில் அவர் தோற்று போயிடுறார். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜக அரசுக்கு ஆதரவாக திமுக முதன்முறையாக வாக்களித்தது. அப்போது அதுக்கு மாறன் அதை நியாயப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார், ஊழலின் தாய் அவர்களுக்கு எதிராக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் அட்டல் பிஹாரி வாஜ்பேயி அவருடைய அரசை நாங்கள் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விழுந்துருது அரசு. விழுந்த உடனே சோனியா காந்தி ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நாம் மாற்று ஏற்பாடுகளை பண்ணலான்றதுக்காக ஆராயிறாங்க. அப்போது ஜெயலலிதாவுக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இவர்கள் சோனியா காந்தி தலைமையில் போய் அவங்க முலாயம் சிங்கும் இவங்களும் ஜெயலலிதாவும் சோனியா காந்தியை பார்க்குறாங்க. சோனியா காந்தியினுடைய ஆசை என்னென்னா, காங்கிரஸ் தன்னுடைய காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு சிறுபான்மை அரசை கொண்டு வரணும். அதுக்கு அதாவது அப்படியே திருப்பி ரிவர்ஸ். ஆமாம், அவர்களை மற்ற கட்சிகளெல்லாம் ஆதரிக்கணும். இடதுசாரி கட்சிகள், மற்ற கட்சிகள், திமுக உட்பட, தெலுங்கு தேசம் உட்பட எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படின்றது. தெலுங்கு தேசத்துக்கு பெரிய எதிரி காங்கிரஸ் ஆந்திராவில். அதனால் அவர்களால் அதை ஆதரிக்க முடியல. அதனால் சந்திரபாபு நாயுடு அதை வேண்டாம்னு நினைக்கிறார். திமுக ஜெயின் ஆணையத்தில் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளெல்லாம் மறந்துட்டு சோனியா காந்தி அப்படி ஒரு ஆட்சி அமைச்சா அதை ஆதரிக்கிறதுக்கு அவர்கள் ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கலைன்னு ஒன்று. ஏன்னா முலாயம் சிங் யாதவ் நான் ஆதரவு தர மாட்டேன் அந்த மாதிரி ஒரு அரசுக்குன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அடுத்து இப்போ வந்து ஜோதி பாசுவை சொல்கிறாங்க. முலாயம் சிங் யாதவ் சொல்கிறாரு, ஜெயலலிதா என்கிட்ட வந்து நானே பிரதமராகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட கூட நீங்கள் பிரதமராக இருக்கலான்ட்டு பல பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள்லாம் பிரதமராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜோதி பாசுவை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஸோ இந்த குழப்பத்தில் அந்த அரசு வந்து அடுத்த தேர்தல் வருது 1999. ஆமாம், இப்போ யாரும் அரசு அமைக்க முடியாத ஒரு நிலை. 99 தேர்தல் வருது. 99 தேர்தலில் எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரே ஒரு கட்சி மட்டும் இடம் மாறுது. அதாவது அதிமுக இருந்த இடத்துல திமுக வருது. அது ஒரு மிகப்பெரிய முடிவு. அவர்கள் வந்து சிறுபான்மையினர் அவர்களை விட்டு அகன்ற நேரம் அது. மொத்தமாக இஸ்லாமிய பெருமக்கள் அவங்கள விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களால அதை தாங்கவே முடியல. இந்த பக்கம் வந்துடுறாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட இருந்த கூட்டணி கட்சிகளில் இருந்த அத்தனை பேரும் திமுகவோட இப்போ பிஜேபியோட இருக்காங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இடம் மாறி இருக்குது. ஒரே ஒரு திராவிட கட்சி அங்கே போயிடுச்சு, இன்னொரு திராவிட கட்சி வெளியே வந்துடுது. அந்த தேர்தலில் காங்கிரஸோடைய ஆதரவோட ஒரு தனியாக போயிடுறார் இன்னொரு மூப்பனார். இப்போ மூப்பனாருக்கு ஒரு தர்ம சங்கடம். என்ன தர்ம சங்கடம்னா, அவருக்கு வந்து அவர் இருதலை கொள்ளி இருந்த மாதிரி இருக்கார். ஒரு பக்கம் அவர் எந்த ஊழலோட தாயின்ட்டு மாறன் விமர்சித்தாரோ அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் கூட்டணி வேண்டான்ட்டு அவர் தனியாக காங்கிரஸை பிரிஞ்சு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். அவருக்கு பிஜேபி வந்து ஜென்ம பகை. அந்த இந்துத்துவா வந்து அவருடைய
அவருக்கு புரியாத ஒன்று. அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற காங்கிரஸினுடைய அவருடைய உடம்புல ஓடுறது அந்த ரத்தம். அவருக்கு இது புரியவே இல்லை. மாறன் ஒரு தடவை 2 தடவை பார்க்குறாரு. கலைஞர் பார்த்து நீங்களும் வாங்க கூட அப்படி இருக்கலான்றாரு. முடியவே முடியாதுன்றாரு. இப்போ அவர் வந்து நிராதரவாக ஆயிடுறார். அவருக்கு இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. அவர் வந்து ஒரு அணியை தானே உருவாக்குறார். அந்த அணியில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்களுக்கு, தலித் சக்திகளுக்கு ஒரு சம அளவு தந்து அவர்களை இந்த தமிழக மண்ணில், அரசியல் மண்ணில் அறிமுகப்படுத்திய பெருமை என்பது மக்கள் தலைவர் மூப்பனாரை சாரும். அதில் முதல்ல ரொம்ப அமைப்பு ரீதியாக முதல்ல தலித் இயக்கங்களில் முதல்ல வெளியே வந்தது டாக்டர் கிருஷ்ணசாமி. அதற்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு தொல் திருமாவளவன், இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து அவர் ஒரு கூட்டணி வைக்கிறார். அங்கே வந்து பிஜேபி, திமுக தலைமையில் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அங்கே இருக்குது. இந்த பக்கம் காங்கிரஸ், ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. இப்போ தேர்தல் நடக்குது. சார், 1996 இருந்த இடர்பாடுகள்லாம் விவரிச்சிங்க. எப்படி வந்து 98க்கு அது ஒரு வாசல்களை திறந்து விட்டது, கூட்டணியில் அமைந்தது. அதுக்கப்புறம் 99 கூட்டணி அமைந்ததையும் விவரிச்சிங்க. அதாவது இப்போது மூப்பனார் அவர்கள் பிஜேபியோட திமுக கூட்டணி வைத்ததுனால அவர் வந்து ஒரு தனி கூட்டணியை கட்டமைக்கிறார். அதிமுக தலைமையில் காங்கிரஸ் சேர்க்கிறது, திமுக தலைமையில் பிஜேபி சேர்க்கிறது, இப்படியெல்லாம். அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த அமைச்சரவை, முரசொலி மாறன் ஆகட்டும், டிஆர் பாலு ஆகட்டும், இந்த மாதிரி அவர்களுடைய அமைச்சரவை தமிழ்நாட்டிற்கு எந்த வகையில் அது பயனுள்ளதாக இருந்தது, அது எப்படி அமைந்தது? இல்லை, முதல்ல இந்த கூட்டணி திமுக பாஜக கூட்டணியில் இன்னொருத்தர் புதுசாக சேர்றார். அவர் வந்து திருநாவுக்கரசர். அவர் எம்ஜிஆர் அதிமுகன்ட்டு ஒன்று நடத்துகிறார். ஆனால் திருநாவுக்கரசருக்கு அறந்தாங்கி தொகுதியிலையும் அவருடைய புதுக்கோட்டையிலையும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. எல்லாரையும் நல்லபடியாக பார்ப்பார். அவருடைய தொகுதி மக்களுக்கு நிறைய பண்ணி தருவார். ரொம்ப ரொம்ப செயல்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர். அதனால் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அவர் தனியாகவே நின்று ஜெயலலிதா தோற்ற போது கூட அவர் வந்து 96 அதே அறந்தாங்க வெற்றி பெற்று வந்தார். அதனால் அவர் தாமரைக்கனி மாதிரி வென்றார் நினைக்கிறேன். அதனால் அவர் ஒரு தனிப்பெரும் ஆளுமை அவருடைய பகுதியில். அவர் இங்கே சேர்றார், அவரும் வெல்றார். இவங்க 26 இடங்கள் வெல்றாங்க. திமுக பாஜக கூட்டணி 26 இடங்கள். மீதி இடங்களை அதிமுக 10 இடங்கள் வெல்லுது காங்கிரஸோட தோழமையை வைத்து. காங்கிரஸ் 2 இடங்கள் வெல்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு அமைச்சர்கள் போன முறை எப்படி அதிமுக அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ரங்கராஜன் குமார் மங்கலம் இருந்தார், மின்சார பாஜகவுடைய அமைச்சராக இருந்தார். இந்த முறை வந்து உங்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பாக இங்கே வந்து பேசுகிறாரு வாஜ்பேயி. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இவ்வளவு துன்பமான ஒரு 3 மாதம் பெயின்ஃபுல் பீரியட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் அன்னைக்கு அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆதரவு திரும்ப பெறுவேன் அப்படின்லாம் சொல்லி எனக்கு சொன்னாங்க. இப்படியெல்லாம் நான் ஒரு அரசியல் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறார். அதனால் 2 முக்கிய பொறுப்புகளில் திமுக அமைச்சர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். ஒன்று வந்து வர்த்தகத்துறை அமைச்சராக முரசொலி மாறன் வருகிறார். அது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, இந்தோ அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பியூஷ் கோயல் போய் பல முறை பேசி அதை முடிக்கிறாரு. அது ஒரு பெரிய ரொம்ப வலுவான ஒரு துறை. அதில் எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணியன் சுவாமி ஒரு தடவை அந்த பொறுப்பில் இருந்தார் நினைக்கிறேன், காமர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு, சந்திரசேகருடைய காலத்தில். ஸோ என்ன நடக்குது, இவர் அந்த துறைக்கு போடுறாங்க. டிஆர் பாலு வந்து நெடுஞ்சாலைத்துறைன்னு நினைக்கிறேன், இல்லை சுற்றுச்சூழல் துறையில் அவர் அமைச்சராகிறார். பின்னாடி தான் அது வந்து ராஜாவுக்கு வரும். சுற்றுச்சூழல் அமைச்சராக அவர் இருப்பார். அவர் தொலை தொடர்பு அமைச்சராக பின்னாடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அரசுலையும் ராஜா அவர்கள் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் இணை அமைச்சராக இருக்கார். ஸோ இந்த 2 கேபினட் பொறுப்புகளில் அவங்க இருக்கும் பொழுது அதில் முரசொலி மாறன் வந்து தோஹா ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTOன்னு சொல்கிறோம் இல்லையா, உலக வர்த்தக கழகம், அது உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த சர்வதேச அமைப்பு வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ், அதாவது பொது ஒப்பந்தம், கேட், பொது ஒப்பந்தம்
கட்டணங்கள் தொடர்பாகவும் வர்த்தகம் தொடர்பாகவும் பொது ஒப்பந்தம் அது வந்து அந்த அந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதில் தோஹாவில் கத்தாருடைய தலைநகரில் நடக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் போய் நம்ம இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே கலந்துக்கிறார். அப்போ தான் அவரை ரொம்ப பாராட்டினாங்க. அந்த 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 சுற்று பேச்சுவார்த்தைகளில் அவர் இந்தியாவினுடைய நிலையை ரொம்ப வலுவாக எடுத்து வச்சார் அப்படின்ட்டு. ஏன்னா நாம் வந்து நம்முடைய வேளாண்மை துறையை பெருசாக நம்ம திறக்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய வேளாண்மை துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய ஒரு 50% இருக்காங்க. அவர்களை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக நம்ம வேளாண்மை துறையை பாதுகாக்கிறோம். எல்லா நாடுகளும் பாதுகாக்கிறாங்களோ நம்ம கொஞ்சம் அதிகமாகவே அதை பண்ணுறோம். அதே மாதிரி பால்வளத்துறை அதையும் நம்ம நிறைய பாதுகாக்கிறோம். இதையெல்லாம் திறக்கணுன்ற ஒரு அழுத்தம் இருந்தபோது அவர் தான் முதல் முறையாக வந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் எல்லாமே ஒத்துக்கிட்டா தான் எல்லாமே ஒத்துக்கிட்டா தான் அது ஒப்பந்தம்னு அர்த்தம். 10 முக்கிய புள்ளிகளில் ஒரு 9 ஒத்துக்கிட்டு 1 ஒப்புக்கொள்ளலைனாலும் கூட அது ஒப்பந்தம் கிடையாதுன்ற ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை அவர் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஒரு தத்துவத்தை கோட்பாட்டை அவர் கொண்டு வந்தாருன்ட்டு அதில் அவருக்கு ஒரு பெரிய புகழ் வந்துச்சு. அப்புறம் இவர் நெடுஞ்சாலைத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார் பாலு. அவர் இருக்கும் பொழுது அப்போ தான் ராணிமேரி கல்லூரிக்கு கோட்டையை அங்கே மாற்றணும்னு நினச்சி அந்த அம்மையார் 2001க்கு பிறகு முயற்சி எடுக்கும் பொழுது அவர் அதை தடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி சுற்றுச்சூழலை வச்சே அவர் வந்து பிளாக் பண்ணார். சுற்றுச்சூழலுக்கு எதிரானதுன்ற மாதிரி அவர்கள் சொன்னார்கள். இந்த அரசு ஒரு 5 ஆண்டுகள் நடக்கும். அந்த 5 ஆண்டுகளுக்கு அந்த அரசு முடிகிறது கொஞ்ச நாள் முன்னாடி இவர்கள் பாஜகவினுடைய ஆதரவு நிலையிலிருந்து திமுக எதிர்நிலைக்கு வந்துடுவாங்க. அவரும் உடல்நலம் குன்று போயிடுறாரு முரசொலி மாறன் அவர்களும். ஆமாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த நாமும் இப்போ 96 சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது 99க்கு பிறகு நமக்கு அடுத்து வருவது வந்து 2001 சட்டமன்ற தேர்தல். அதற்கான பின்னணியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2001 பாஜகவோட உறவு கொண்ட திமுக பாஜகவோட தொடர்ந்து அந்த உறவை வச்சுக்கணுன்ற ஒரு நிலையில் இருக்காங்க. பாஜகவோட உறவு கொண்டதுனால சிறுபான்மையினர் பலர் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். மற்ற கட்சிகளும் பாமக அவர்களிடமிருந்து பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துடுது. பலர் இந்த பக்கம் புறப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. இடதுசாரிகள் எப்போவோ இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனால் இப்படி ஒரு புது சூழலில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு திமுக சந்திக்கக்கூடிய வெறும் பிஜேபியுடைய துணையுடன் அதுதான் இருக்கிறதுலையே ஒரு கூட்டணி கட்சி. வேறு எந்த கட்சிகளும் திமுகவோடு இல்லை. அதனால் எப்படி அது நடந்துச்சு அந்த தேர்தல், அவர்கள் அந்த தேர்தலை எப்படி சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்த பதிவில் நம்ம நிச்சயம் பார்ப்போம் சார். ஒரு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்கள் ஒன்றிணைந்து வருகிற பொழுது எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து பிறக்காத காலகட்டத்தில் அங்கே இருந்த நிகழ்வுகளெல்லாம் எங்களுக்கு அழகாக தொகுத்து சொல்லியிருந்தீங்க. இப்போது 98 மற்றும் 99 காலகட்டங்களில் ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருந்திருக்கு. நீங்கள் முடிந்தமளவும் எங்களுக்கு இந்த நேர கட்டுக்குள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நம்ம இதுவரைக்கும் 1952 வரைக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்கள் மட்டும் இல்லாமல் இந்த கடந்த 2 பதிவுகளில் 1998 அந்த காலம் பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், 1999 பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அந்த சூழல் எப்பொழுது தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதுவரை நடந்த அனைத்து உரையாடல்களையுமே நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் கடந்த பதிவுகளையும் கூட நீங்கள் இதை பார்த்து உங்களுடைய பின்னூட்டங்களை தொடர்ந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள் அறந்தமிழரும். நன்றி, வணக்கம்.